நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நம்ம இப்ப ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களும் ரகசியமாக சென்னையில சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரகசியம்னு சொல்ற உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய யூடியூப் சேனல்கள்ல இதை அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருவரும் ரகசிய சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செய்திகளை தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் விஜய் நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு கே.சி. வேணுகோபால் விஜயை காங்கிரஸ் கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் அதை விரும்பல. அவங்க திமுக கூட்டணியிலேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் முக்கியமான எம்பிக்களும் விஜய் கூட போறதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு விஜய் கூட போறதுக்கான விருப்பம் கிடையாது. திமுக கூடயே தொடரணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்ம திமுக கூடயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தப்போ இந்த மாதிரி முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் நம்ம திமுக கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எம்பிகள் கிடைச்சாங்க. அது சரியான முடிவு தான். ஆனா எம்எல்ஏ தேர்தலின் போது அதே மாதிரியான வெற்றிகள் கிடைக்குமா, அதே மாதிரியான சீட்டுகளை திமுக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம்ல, 70 சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ் கேட்குது. ஆனா திமுக 15 இருந்து 20 சீட்டுகள் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான முடிவுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதற்கு காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. அவங்க உறுதியா எங்களுக்கு 25 சீட்டுகளுக்கு மேல வேணும், குறிப்பா பாஜகவுக்கு அதிமுக எவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளஸ்ஸா என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மைனாரிட்டி ஓட்டுகள், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் ரெண்டு கட்சிகளுமே பண்ணுவாங்க. திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க எங்க பிரச்சனை நடந்தாலும் நியாயம் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்துக்கள் பக்கத்துல இருந்தாலுமே அவங்க அதை புறந்தள்ளி விட்டு சிறுபான்மையினருக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம், சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கிறோம், நம்ம மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மைனாரிட்டிகள் ஓட்டு இந்த கூட்டணிக்கு வரும். காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு இருக்கு, திமுகவுக்கு ஓரளவுக்கு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒட்டுமொத்தமா அந்த ஓட்டு நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு காங்கிரஸ் இதுவரைக்கும் திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. தொடர்ந்து திமுக காங்கிரஸ் அவமதிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நாங்க திமுகவுக்கு பின்னாடி நிக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக குரல் கொடுக்க மாட்டாங்க. பாஜக கூட மறைமுகமா உறவை பேணி பாதுகாக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே கலைஞர் நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் வந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க மத்திய அமைச்சர்களை போய் ரகசியமா சந்திக்கிறாங்க. இடி வந்துச்சு அப்படின்னா மத்திய அமைச்சர்களை போய் சந்திக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி எல்லாருமே நேரடியா எதிர்க்கிறாங்க. ஆனா திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற போர்வையை முன்னாடி வச்சிருந்தாலுமே மறைமுகமாக பாஜக கூட உறவை பேணுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் மத்தியிலுமே இருக்கு. அவங்களுக்குமே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் தேர்தல் வெற்றி நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையே அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாள் திமுகவை பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்கு ஒரு மாற்றா வந்துட்டாரு. அதுவும் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி காங்கிரஸுக்கு இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொண்டாடினாங்கல்ல, அங்க அருட்தந்தைகள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயை முதல்வராக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம், எங்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. விஜயுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலுமே கிறிஸ்துமஸ் விழாவெல்லாம் அவர் மேலோட்டமா பேசிட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருந்தது. ஆனா அங்க எப்படி அவர் இசை வெளியீட்டு விழால தன்னுடைய பட ப்ரொமோஷனுக்காக குட்டி ஸ்டோரி சொல்லுவாரோ அதே மாதிரி அந்த விழாவிலும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பைபிள்ல இடம் பெற்றிருந்தது. அதுல ஜோசப் அப்படிங்கிறவருடைய கதை ஒண்ணு இருக்கு. அதாவது அவர் ராஜாவா ஆகுவாராம். அந்த மாதிரி ஜோசப் விஜய் ஆகிய என்னையும் ராஜாவாக ஆக்குவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாரு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு தெரியுது, தமிழகத்துல கிட்டத்தட்ட 6 விழுக்காடுகளுக்கு மேல கிறிஸ்துவர்கள் வாக்கு இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவர்களா இருப்பாங்க, ஆனா அவங்க இந்து பேர்ல இருப்பாங்க, இந்துங்கிற அடையாளத்துல வாழ்வாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை நம்ம வெளிப்படையா பேச தேவையில்லை. அப்படிப்பட்டவங்களும் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தவர்களின் வாக்குகள் முக்கியமாக இருக்கும். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வேறுபாடு இருக்கும். ஏதாவது ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சு 2011 நடந்த மாதிரி மிகப்பெரிய சேஞ்ச் வரணும் அப்படின்னா தான் அந்த வாக்கு வித்தியாசங்கள் அதிக அளவுல வேறுபாடு இருக்கும். நீங்க 2016 எலெக்ஷனை எடுத்துக்கோங்க, 2021 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, அப்பெல்லாம் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக இருந்துச்சு. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட 3-4 விழுக்காடு வாக்குகள் தான் இந்த சேஞ்ச் இருந்தது. கிறிஸ்தவர்கள் 6 விழுக்காடு இருக்காங்க. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் விஜய்க்கு விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு, ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு அப்படிங்கிறது காங்கிரஸுக்குமே தெரிய வந்துருச்சு.
விஜய் கூட்டணியில நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சீட்டுகளும் அதிகமா கிடைக்கும். நம்ம வேட்பாளர்கள் அதிக பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்களா அப்படின்னா கிடையாது, நமக்கு தெரியல. நாங்குநேரி தொகுதி அங்க வந்து ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூபி மனோகரன் அப்படின்னு சென்னைக்காரர் ஒருத்தரை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அப்பவே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து பொறுப்படி தூக்குனாங்க. ஏன் நம்ம ஊர் ஆளு ஒருத்தங்க கிடைக்க மாட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் வசந்தகுமாரை கூட்டு வந்து நிப்பாட்டுறீங்க, ரூபி மனோகரனை கூட்டு வந்து நிப்பாட்டுறீங்க, நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி எல்லாம் தூக்கப்பட்டுச்சு. 2024 தேர்தலில் ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, மயிலாடுதுறை தொகுதிக்கு சுதா அப்படிங்கிற வேட்பாளரை கடைசி நேரத்துல தான் போட்டாங்க. அவங்களுமே அந்த மயிலாடுதுறைக்கு சொந்தமானவங்க கிடையாது, அந்த பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் இருந்துச்சு. சோ தாவேகா கூட்டணியில் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அதிகமான சீட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை வாங்கினாங்க அப்படின்னா வேட்பாளர்களை போடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலுமே கே.சி. வேணுகோபால் அங்க போய் சந்திக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, கேரளாவில் எனக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும், அதனால நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோட தான் கே.சி. வேணுகோபால் வர்றாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரு தரப்பினர் இது நல்ல முடிவுங்க, நீங்க எடுத்தே தரணும், நம்ம தாவேகா கூட்டணிக்கு போகணும், அப்பதான் நம்ம கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கூட்டணியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டணியை 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம தொடரலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு இளைஞர்களோட சப்போர்ட் கிடைக்கும். நம்ம கட்சியில தான் இளைஞர்கள் கிடையாது, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களையாவது நம்ம வந்து பயன்படுத்திக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுலையும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பா இன்னொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நம்ம திமுக கூட்டணிக்கு போவோம், நீங்க வந்து அதிக சீட்டுகள் கொடுக்கறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க யாரு செலவு பண்ணுவா, நம்ம திமுக கூட்டணியில இருந்தோம்னா திமுக காரங்களே வேலை பார்ப்பாங்க, திமுக காரங்களே செலவு பண்ணுவாங்க, நமக்கு வெற்றி இலவசமா கிடைச்சிரும், நம்ம வேலை பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தையும் ஒரு தரப்பு காங்கிரஸ் கட்சியினர் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணியில விரிசல் விழுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்தார்ல, அவர் வந்தப்போ அப்படிதான் நம்ம ஊடகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசணும், திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறது, அவங்க போயிட்டாங்கன்னா விசிகாவும் போயிருவாங்க, கம்யூனிஸ்டுகளும் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதுக்கிடையில சு வெங்கடேசனும் தனிப்பட்ட முறையில போய் விஜயை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஏன் சார் நீங்க போய் அவங்கள மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து விஜய் வந்து பாஜக கூட்டணியில போயிடக்கூடாதுன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ண போனேன் அப்படின்லாம் சொன்னாரு. இது வந்து நேரா போய் ரகசியமா சந்திச்சு தான் சொல்லணுமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்தது. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய் வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் கிடையாது, காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் ஓரளவுக்கு எம்எல்ஏக்கள் இருந்தா போதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. நேத்து கூட சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாரு, நாங்க வந்து எங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கோம், எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கண்டிப்பா திமுக 6 தொகுதிகளுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான முடிவுல அவங்க இருக்காங்க. அதே மாதிரி திமுக இன்னொரு திட்டமும் தீட்டி வச்சிருக்கு. இவங்க எல்லாரையும் பத்தி நமக்கு தெரியும், எந்த நேரத்துல எப்ப நம்மளை விட்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை நீங்க ரெடி பண்ணி வைங்க. ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஆட்டம் கட்டினாங்க அப்படின்னா 2014 2016 தேர்தலில் எப்படி அதிமுக அனைத்து தொகுதிகளிலையும் அவங்களோட சின்னத்துல போட்டிட்டாங்களோ இரட்டை இலை சின்னத்துல, நம்மளும் அதே மாதிரி பண்ணிடுவோம். ஏன்னா 2014லயும் இதே மாதிரி ஒரு சினாரியோ தான் இருந்தது. என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் நிறைய சீட்டுகள் கேட்டாங்க, இந்த தொகுதி தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. இதனால ஜெயலலிதா கடுப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க தனிச்சு போட்டிடுறோம், இரட்டை இலை சின்னத்துல போட்டிடுறோம்னு சொல்லிட்டாங்க. 2016 வந்து ஜெயலலிதா முடிவை மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நிறைய கட்சிகள் எங்களுக்கு இந்த சீட்டு வேணும், அந்த சீட்டு வேணும், அத்தனை தொகுதிகள் வேணும், இத்தனை தொகுதிகள் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2016லயும் முக்கியமான கட்சிகள் எல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு சில சின்ன கட்சிகளை மட்டும் கூட்டணியில வச்சுக்கிட்டு அவங்களையும் இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் பண்ணி அவங்களை இரட்டை இலை சின்னத்துல நிக்க வச்சாங்க. கடைசியில அது வெற்றியை தேடி கொடுத்தது. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களும் முடிவெடுத்திருக்காரு. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி எங்கிட்டையும் ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவும் இருக்கிறது. கண்டிப்பா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த விவகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கே.சி. வேணுகோபால் விஜய் சந்திப்பு நடந்தால் அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு கூட்டணி மலர வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை அப்படி கூட்டணி மலர்ந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.